வெல்கம் டு மை நியூ சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஆங்கிளோட பேசிக்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிளோட அட்வான்ஸ் கான்செப்ட் தான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். அட்வான்ஸ் கான்செப்டாக தான் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தான் வந்துட்டு எனக்கு ஆங்கிலரே தெரியாது, பேசிக்ஸ் என்னன்னு தெரியாமல் நான் எப்படி அட்வான்ஸ்லாம் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நியூ சேனல் ஆரம்பிச்சேன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு வேணும். அதனால் அவங்க சப்போர்ட் சரியில்லாமல் பிறகு வேறு எதுவும் ரீச் ஆகாது. அவங்களே பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் அதுக்கு ஆங்கிலோ பேசிக்ஸ்லாம் தேவையில்ல. ஸோ அதனால சரி ஓகே பேசிக்ஸ்லேருந்தே போடலாம் அப்படின்னு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ஜி மாடியூலு அதுலேருந்து தான் வந்துட்டு பேசிக்ஸ் போட்டிருப்பாங்க. நான் ஸ்டாண்டர்ட் காம்பவுண்ட்லேருந்து பேசிக்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நியூ வெர்ஷன் 21 வந்துட்டு எப்படி பேசிக்ஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்குலர் வேணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்துட்டு Node.js தேவை, என்பிஎம் தேவை. என்பிஎம் எல்லாமே Node.js இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகுது. ஸோ நமக்கு Node.js தேவை, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு Node.js அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் nodejs.org அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து Node.jsோட சைட்குள்ளே வந்துட்டு போயிடும், அஃபிஷியல் சைட்குள்ளே. இதில் கீழே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு என்னன்னு சொல்லி இருக்குது. இதில் என்ன இருக்குது, ஓகே இதெல்லாம் தேவையில்ல. மேலே வந்துட்டு டவுன்லோட்னு சொல்லியிருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டோம். என்ன வெர்ஷனில் இருக்குது நான் காட்டணும். விண்டோஸ் டு இன்ஸ்டாலர், உங்களுக்கு என்ன ஓஎஸில் நீங்கள் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து விண்டோஸ் ஓஎஸ் தான், ஸோ விண்டோஸ் இன்ஸ்டால் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அதை வந்து இன்ஸ்டால் ஆகி நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்து Node.js வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை அப்படியே நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதோட அக்செப்ட் டேர்ம்ஸ் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் அக்செப்ட் கொடுத்துட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இங்கே வந்துட்டு சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள Node.jsங்கிற பாத்துக்குள்ளே தான் வந்து நமக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகி போகுது Node.js. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் இதுவே பெட்டர். அதனால் அப்படியே நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இங்கே Node.js ரன் டைமு, என்பிஎம் பேக்கேஜ் மேனேஜரு, இந்த மாதிரிலாம் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறான். ஓகே நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இது என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டு உங்களுக்கு நெசசரி டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்டிருக்கேன். இல்லை எனக்கு வேணாம் அதெல்லாம், அதனால நான் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கிளிக் இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணி பார்க்குறது கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்துட்டு Node-v போட்டிங்கன்னா வெர்ஷன் வந்து காட்டும். வெர்ஷன் என்ன வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் 24 இன்ஸ்டால் ஆகிருக்கு, அது காட்டுது. இதுக்கு முன்னாடி Node எங்கள் சிஸ்டமில் இல்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணப்போ Node இஸ் நாட் ரெகனைஸ்ட் ஆன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணும்போது எனக்கு வெர்ஷன் காட்டுது. இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை வந்து ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செக் பண்ணால் என்பிஎம் வெர்ஷன் இருக்குதான்ட்டு. Node இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவே என்பிஎம்மே சேர்த்து இன்ஸ்டால் ஆகிடும். என்பிஎம்னா Node பேக்கேஜ் மேனேஜர். இப்போ என்பிஎம் வெர்ஷனுமே இருக்குது நம்மகிட்ட. இப்போ வந்து நம்ம ஆங்குலர் இருக்குதான்னு பார்க்கறதுக்கான கமெண்ட்ஸ் வந்து NGV தான் வந்துட்டு ஆங்குலர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது. நான் ஆல்ரெடி ஆங்குலர் வந்து வச்சுருக்கேன், அதனால் இப்போ NGVன்னு சொல்லி போடுறேன். அன்னோன் ஆர்குமெண்ட் ஓகே, NGV தான் போடணும், -v போடக்கூடாது ஆங்குலர் கமெண்ட்ஸ் பண்ணுறதுல. இப்போ ஆல்ரெடி நான் வந்து 20 வெர்ஷன் வந்து வச்சுருக்கேன், அதனால் வந்துட்டு காட்டுது இது.
இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ஜிங்கிறது இல்லைன்னு தான் காட்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கூகுளில் வந்துட்டு போயிட்டு ஆங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா angular.devன்னு சொல்லி ஒரு சைட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு எங்களோட அஃபிஷியல் சைட்டு. அதில் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இப்போ ஆங்குலர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருக்கான். காம்போனன்ட்ஸு, சிக்னல்ஸு, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ஸு, ஃபார்மு, ரவுட்டிங்கு, இது எல்லாமே வரிசையாக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கான்செப்டாக வந்துட்டு பார்ப்போம். அதில் வந்து அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். அதனால் இப்போ வந்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரி பண்ணிக்கிடாதீங்க. ஆங்குலர்னா என்ன, இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. என்ன இதில் வந்துட்டு பில்டெல்லாம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கும். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனு அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு ஆங்குலர்னா என்ன, எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இன்ஸ்டாலேஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுல அவன் என்னென்ன கொடுக்குன்னு பாருங்கள். Node.js வந்துட்டு அவனே சொல்லிடுறான், இந்த வெர்ஷன் இந்த வெர்ஷன் தான் இருக்கணும், அதுதான் தான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. டெக்ஸ்ட் எடிட்டர் விஎஸ் கோடு. ஓகே, என்கிட்ட விஎஸ் கோடு இருக்குது. விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் விஎஸ் கோடுன்னு சொல்லுவோம். விஎஸ் கோடு இருக்குது. ஸோ நான் டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு ஆங்குலர் சைட்லேயே போனீங்கன்னா அதுவே கொடுக்குறான். விஎஸ் கோடு நாங்கள் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் எதையாச்சும் கொடுத்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆங்குலர் சப்போர்ட்டட் வெர்ஷன் என்னென்னு சொல்லிட்டு அவனை ஒரு டேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கான். 21 வெர்ஷன் வந்துட்டு Node.jsல 2022-24 சப்போர்ட் ஆகணும். அது மாதிரி எல்லா வெர்ஷனுக்கும் இதெல்லாம் சப்போர்ட் ஆகும். டைப்ஸ்கிரிப்ட், RxJS இதில் எந்தெந்த வெர்ஷனுக்கு இது சப்போர்ட் ஆகும் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கான். அன்சப்போர்ட்டட் ஆங்குலர் வெர்ஷனை சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்கான். இது எல்லாமே நமக்கு எப்போ யூஸ் ஆகும்னா ஆங்குலர் கூட மைக்ரேஷன் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு அது நீடு இல்லை. எல்லாம் வந்துட்டு ஆங்குலரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அதுக்கான கமெண்ட் என்னன்னா இதான் npm install g at angular CLI. அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு இங்கே வந்து நான் போட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆங்குலர். ஜி மீன்ஸ் குளோபல். நான் வந்துட்டு ஆங்குலர் வந்துட்டு குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஜியை மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஒன்லி அந்த விவாஸ்ன்னு அந்த ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அது உள்ளக்கு மட்டுமே என்னால் ஆங்குலர் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வெளில வேறு எங்கேயாச்சும் நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணால் என்னால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களால் வந்துட்டு சிஸ்டம்குள்ளே எந்த ஃபோல்டருக்குள்ளனாலும் உங்களால் வந்துட்டு ஆங்குலர் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதனால் குளோபல் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சில அவளுக்கு வந்து டைம் எடுக்கும். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி 20 வெர்ஷன் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து வெறும் ஆங்குலர் CLI போனாலும் லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ 21 இருக்கனால 21 நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஆனால் வந்துட்டு CLIக்கு அப்புறமா வந்து என்ன ஏதாச்சும் ஒரு வெர்ஷன் மென்ஷன் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வெர்ஷன் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆடட் 30 பேக்கேஜஸ், ரிமூவ் 60 பேக்கேஜஸ், எல்லாம் இன்ஸ்டால் ஆகி நமக்கு முடிஞ்சு. இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இன்ஜிவி போட்டிங்கன்னா இங்கே என்ன காட்டுது, ஆங்குலர் CLI வெர்ஷன் 21 காட்டுது. ஃபஸ்ட் நமக்கு என்ன காட்டுச்சு, நல்லா ஸ்க்ரோல் அப் பண்ணோம்னா 20 வெர்ஷன் காட்டுது. ஏன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால 21 வந்து நம்ம காட்டுது. ஓகே, இப்போ நம்ம ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ஆங்குலரில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே சைட்டில் போயிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன் யுவர் டெர்மினல் ரன் தி CLI கமாண்ட் இன்ஜினியூ வி டிசைன் ப்ராஜெக்ட் நேம். உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் நேம் மென்ஷன் பண்ணுமோ அதை மென்ஷன் பண்ணி இன்ஜினியூ போட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அதுவே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே எனக்கு D::குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அது உள்ளக்க தான் எனக்கு இந்த ஆங்குலருக்கான இது வேணுங்கிறதுனால இங்கே போயிட்டு ஃபோல்டர் வந்துட்டு ஆங்குலர் பேசிக்ஸ்ன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணேன். அதனால் CMD போட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த கமெண்ட்ஸ் போடுறேன். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணேன்.
நான் வந்துட்டு டெமோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டெமோன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் நேம் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. என்டர் பண்ணதுக்கப்புறமா என்ன யூஸ் பண்ண போகிற ஸ்டைல் வந்துட்டு ஸ்டைல் ஷீட்டுன்னு கேட்குது. சிஎஸ்எஸ்ஸா இல்லைனா டெய்ல் ஒன் சிஎஸ்எஸ்ஸா இல்லைனா எஸ்சிஎஸ்ஸா சாஸா எல்இஎஸ்எஸ்ஸா என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்குது. இந்த மாதிரி நீங்கள் அப் ஆரோ டவுன் ஆரோ பண்ணிங்கன்னா அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன சிஎஸ்எஸ் எஸ்சிஎஸ்எஸ் தான் பெஸ்ட்டு. ஆனால் இப்போ நான் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே. அதுக்கப்புறம் சர்வர் சைடு வந்து வேணுமா எனக்கு வேணாம். அதனால் நான் நோ கொடுத்துட்றேன். ஓகே. ஏஐ டூல்ஸ் ஏதாச்சும் வேணுமா எங்களோட பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு? இதுவே 21 வெர்ஷனில் தாங்க இதெல்லாம் கேட்குது. இதெல்லாம் 20 வெர்ஷன்லாம் கேட்கல. நானே இப்போ தான் பார்க்குறேன். ஓகே. என்னென்ன இருக்குது? சென்னை கிட்டப் கோப்பைலட்டு. ஓகே. இப்போ வரைக்கும் எனக்கு ஏஐ டூல்ஸ் எதுவும் தேவையில்லை. அதனால நான் வந்து நானே கொடுத்துட்றேன். நீங்களுமே ஸ்டார்டிங்கில் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஏஐலாம் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர் கொடுத்துரும். அப்போ நீங்கள் எதுவுமே நம்ம எதுவுமே திங்க் பண்ண மாட்டோம். அதனால் பெஸ்ட் அட்வைஸ் ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ணும்போது ஏஐ இல்லாமல் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துட்டேன். இப்போ ப்ராஜெக்ட்லாம் க்ரியேட் ஆகுது. டெமோங்கிற ஃபோல்டருக்குள்ளே angular.json package.json அப்புறம் டிஎஸ் கான்ஃபிக்கு கிட் இருக்கனால கிட்டிக்னு ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்துட்டு அதுவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இப்போ அதே நீங்கள் நோட்.js வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலலாம் நீங்கள் தான் வந்துட்டு ஒவ்வொரு ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே. ஆனால் இங்கே வந்து இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா அவனே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணிடுவான். நோடில் வந்து நம்ம தான் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நோட்.jsல. ஆனால் இவனே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவான். அதுக்கப்புறமா நம்ம அதுக்குள்ளே எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், நம்ம ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கிறது தான். ஓகே. இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜஸ்ன்னு காட்டுதா என்பிஎம் சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் ரன் ஆகிறதுக்கு என்னென்ன பேக்கேஜஸ்லாம் நார்மலாக தேவையோ அதில் தானே அவனே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவான். நம்ம வந்துட்டு அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே. ரொம்ப நேரமாக லோட் ஆகும். கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து பொறுமையாக பாருங்கள். டென்ஷன் ஆகாதுங்கய்யா. இப்போ பேக்கேஜஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம டெமோங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு போய்க்கலாம். நம்ம சிடி போட்டு டெமோ போய்க்கிறேன். இதில் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணோம். அதனால் கோட்ஸ் பேஸ் டாட் வச்சோன்னா என்டர் அடிச்சோன்னா விஎஸ் கோட் வந்து ஓப்பன் ஆகிடும் எனக்கு டெமோங்கிற ப்ராஜெக்ட்டு. என்டர் அடிச்சோன்னா விஎஸ் கோட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பண்ணிட்டேன். அட்ரஸ் ஓகே. இப்போ எதாவது டெமோ ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஆர்சிபியில் தான் நம்ம எல்லா காம்பனன்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவோம். பப்ளிக்ஸ்குள்ளே இமேஜஸ்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அதுவே சொல்லிடுச்சு. ஓகே. டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்-J வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. சிஎம்டி ஃபஸ்ட்டு வந்து பவர் ஷெல்லில் இருந்துச்சு. சிஎம்டி போட்டு என்டர் அடிச்சோன்னா அது கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான். இந்த சேட்லாம் தேவையில்ல, க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இப்போ இந்த ஆங்கர் ப்ராஜெக்ட் வந்து எப்படி ரன் பண்ணணும், அதுக்கான என்ன கமெண்ட் எப்படி ரன் பண்ணுறதுன்னா, என்ஜி ஸ்பேஸ் விட்டு என்டர் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது பண்ணும்போது அனாலிஸ்டிக்னு வரும். வந்துட்டு வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு எஸ் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் அதுவே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். எப்பவுமே வந்துட்டு 4200ங்கிற போர்ட்லலாம் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகும். அந்த லிங்க் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிட்டு க்ரோமில் போயிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த இந்த லோக்கல் 4200 போட்டோன்னா வந்துடுச்சா. இப்போ இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா, அவன் வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஆர்சிக்குள்ள index.html தான் ஃபஸ்ட்டு கால் ஆகும். அதில் ஆப் ரூட்னு ஒரு காம்பனண்ட் கால் ஆகிருக்குது. இது கஸ்டியம்ங்கிற இதுதான் அந்த ரூட் காம்பனண்ட்டு. இதுக்குள்ளே இவ்வளோ இதை நம்ம எழுதியிருக்கிறோம். அதுதான் எழுதியிருக்கோன்னா நம்ம எழுதலை, அவனே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணும்போது எல்லாமே ஜென்ரேட் பண்ணி தந்துடுவான். அதில் இது எல்லாமே வந்துட்டு இருக்கிறது தான் வந்துட்டு அங்கே டிஸ்பிளே ஆகுது. நமக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னா நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானது எல்லாமே அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுருக்கோம்னா மீதி இல்லை. ஓகேவா? நம்ம எப்படி ஒரு ஆங்குலரோட ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்னென்ன வீடியோ போட போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் பார்க்க போனால் காம்பனன்ட்ஸு, சர்வீஸு, டேரக்டிவ்ஸு, ரவுட்டிங்கு, பைப்பு, டெம்ப்ளேட்டு, ப்ராமிசஸ், அப்சர்வரு, சிக்னலு, இன்புட் அவுட்புட்டு, ஃபார்மு, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு, அதை ஸ்டேட்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோன்னு பார்க்கணும். டெஸ்டிங் எப்படி பண்ணலாம், டெப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் நம்ம வரிசையாக வந்துட்டு பார்க்கலாம். அதனால் இது செஞ்சு இந்த வீடியோ பார்க்க மட்டும் செய்யாதீங்க. ஆங்குலர் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நான் இந்த இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொன்னேன், அதை வச்சே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதெல்லாமே பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு புரியும் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.